ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புளிக்குழம்பு இருந்தாலும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்போட டேஸ்ட்டை மட்டும் அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி பிரட்டி சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 80% அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு குழம்புல எந்த குழப்பம் இல்லாமல் நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலேயே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வடகம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக பூண்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். காரக்குழம்பு அப்போ தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக 3 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய குழம்பு வச்சிங்கன்னா 4லேருந்து 5 ஸ்பூன் கூட தேவைப்படும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்போ நமக்கு நேச்சுரலாகவே கலர் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ குழம்புக்கு புளி சேர்க்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 2 கப் அளவுக்கு தண்ணியில் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு புளி நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு குழம்பு சுண்டி வரும். இல்லைன்னா தண்ணியாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கிறப்பவே இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வரணும். இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக கொதிச்சு வந்திருக்குன்னு. இப்போ இதில் வதக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பவுமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. குழம்பு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. சுட சுட சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.